ஹாய், வணக்கம் நேயர்களே. இது உங்கள் நேச்சுரல் எலகன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எனக்கு ஷாம்பு வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவும் திக்கான ஷாம்பு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, pH லெவல் 5.5க்குள்ளே தான் இருக்கும். ரொம்பவும் ஒரு குவாலிட்டியான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷாம்பு மேக்கிங் கிளாஸ் தாங்க இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே ஒரு ப்ராசஸ்க்கு ஃபார்முலேஷன் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஃபார்முலேஷன் முக்கியம். ஸோ ஒரு சில பொருள் கூடவோ குறைச்சோ போச்சு அப்படின்னா நம்மளுக்கு pH லெவல் நம்ம எதிர்பார்க்குற லெவல் வராது. இன்னொன்று திக்னஸ் குறையலாம். ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதனால் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் மெஷர்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். ஸோ இது நம்ம ஷாம்பு ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக இருக்கிற ஒரு ஸ்டேஜு. ஆனால் இது ஃபோமிங்கோடு இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஒயிட் கலரில் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு வீடியோவில் ஒரு 30 செகண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஃபோமிங்கோடு இருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீமி ஒயிட்டில் இருக்குது. சரி, இப்போ நம்ம வீடியோவில் போயிடலாம். என்னென்ன பொருள் இதுக்கெல்லாம் தேவை அப்படின்றத நான் வீடியோவில் எண்டில் 1 kgக்கான ஃபார்முலேஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறது அப்படின்றத மட்டும் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா எந்த ஸ்டேஜில் எப்படி வருதுன்றது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம pH லெவலுக்காக தண்ணி கலந்தோம் இல்லையா, அது நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கனால உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் எடுத்து ஊற்றி வச்சேன். சரி, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வெயிட் ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நான் ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்குவோம். தண்ணியை டபுள் பாயில் மெத்தடில் எப்போயும் போல் நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 70 டிகிரிக்கு நம்ம தண்ணியை ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வீடியோவில் எண்டில் அளவுகள் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி பண்ணுறதுன்ற மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஒரே டயத்தில் 2 சொன்னேன் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அதனால் எப்படி பண்ணுறதுன்ற மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான அளவு தண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்டில் வாட்டர் எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப முக்கியம். தண்ணி நான் இப்போ கம்மியாக எடுக்கிறேன். நான் அடுத்து இடையில தண்ணி இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது தண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஷாம்புக்கு பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் எல்லா இன்க்ரீடியன்ட்டையும் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம தண்ணியை டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ அங்கிட்ட அது ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இங்கிட்ட நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். SLES. ஸோ SLES ஷாம்புக்கு பேஸ்ங்க. நிறைய பேர் SLES போடக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை, SLES போடலாம். 28% இருக்கிற SLES நீங்கள் சூஸ் பண்ணி போடலாம். அதில் உங்களுக்கு எந்த ஒரு இரிட்டேஷன் எதுவுமே ஆகாது. நீங்கள் தாராளமாக ஷாம்புக்கு அதை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன், எவ்வளோ அளவுகள் சேர்த்துருக்கேங்கிறது வீடியோவில் கொடுத்துருக்கேன். நான் இப்போ எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறேன், எப்படி அதை மேக் பண்ணுறேன் அப்படின்ற மட்டும்தான் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த இன்க்ரீடியன்ட் நான் எனக்கு தேவையான அளவு மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரொம்ப பொறுமையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இது ஒரு ஹைஜீனிக்காக பண்ணணும். கையில் க்ளோவ்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுடைய தலைமுடி விழுகக்கூடாது. ஸோ நிறையா இது இருக்குது. அதனால் பார்த்து பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். அடுத்து நான் எனக்கு தேவையான இதை மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து 3ஆவதாக ஒரு ப்ராடக்ட் நான் எடுத்துக்கிறேன். நம்ம இது கூட கிளிசரின் சேர்க்குறோம், நிறையா பொருள் நம்ம சேர்க்குறோம்.
ரொம்ப குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பொருள்களாக நம்ம பார்த்து சேர்க்குறோம். வாங்குகிற காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்டு தயவுசெய்து குவாலிட்டி பார்த்து வாங்குங்க. நானே ஒரு இடத்துல ரீசெண்டாக குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டு அதை ரிட்டன் அனுப்பியிருக்கேன். ஸோ அதனால் வாங்குகிற பொருளை குவாலிட்டியாக பார்த்து வாங்குங்க. அடுத்து ஒரு பொருள் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கிளிசரின் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போது தண்ணி வந்து டபுள் பாயிண்ட் மெத்தடில் ஹீட் ஆகிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இந்த தண்ணியை நம்ம இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி நான் ஃபஸ்ட் டைம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். இப்போது நான் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். ஆனால் இது ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணால் அது ஈவனாக மிக்ஸ் ஆகாது. லைட்டாக நம்ம பிளெண்டிங் மிஷின் கொடுத்து பிளெண்டிங் பண்ணணும். அப்போ தான் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். சரி, நான் லைட்டாக பிளெண்டிங் மிஷின் கொடுத்து பிளெண்ட் பண்ணிவிட்டு வர்றேன். இந்த இடத்துல என்னால் ஃபோனோட வயரிங் இருக்கிறனால பிளெண்டிங் மிஷின் போட்டு காட்ட முடியலை. ஏன்னா கேமராவோட லைட்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றனால. சரி, நான் உங்களுக்கு வந்து இங்கனக்குள்ளே வச்சு காட்டணும் அப்படின்னா லைட்டிங் கொஞ்சம் டிம்மாக தெரியும். ஸோ அதனால தான் இங்கனக்குள்ளே நான் வச்சு காட்ட முடியலை. நிறைய பேர் அதை யோசிப்பீங்க. நான் இங்கனக்குள்ளேயே வச்சு காட்டுறேன். நம்ம போட்டோம் இல்லையா இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் லைட்டாக பிளெண்டிங் கொடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது தான் அது ஈவனாக எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகும். நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அளவு தான் அது வந்து மிக்ஸ் ஆகும். ஈவனாக இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி பிளெண்டிங் மிஷின் வந்து ஹேண்ட்மேடாக யூஸ் பண்ணுற பிளெண்டிங் மிஷின் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இது எனக்கு இந்த பவுல் பத்தலை. நான் வந்து கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கே தெரியும் பவுல் ஃபுல்லாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் பிளெண்டிங் போட்டுட்டு நான் பெரிய பவுல் எடுத்துக்கிறேன். பிளெண்டிங் போட போட நம்மளுடைய ஷாம்பு எந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணணும். என்னுடைய மெஷர்மெண்ட்டுக்கு இன்னும் தண்ணி நான் ஆட் பண்ணணும். ஓகே, எனக்கு இப்போ வந்து ஈவனாக எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும்போது நான் அடுத்து என்னுடைய பெரிய பவுலில் மாற்றிட்டு நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட் எல்லாம் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் எப்படி சேர்க்குறேனோ இதில் வந்து நம்ம வந்து சால்ட்டு சேர்ப்போம். சால்ட்டு சேர்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பிளெண்டிங் போடக்கூடாது. நீங்கள் ஸ்லோவாக கையில் ஸ்பேச்சுலா வச்சு மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும். நான் அதை உங்களுக்கு காட்டுற வீடியோவில். அதுக்கு தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறது. இப்போ நான் பிளெண்டிங் போட்டுட்டு நான் எடுத்துட்டேன். ஓகே, எனக்கு நல்லா திக்காக நம்ம கேக்குக்கெலாம் இருக்கும் பார்த்திங்களா ஒரு க்ரீம், ஸோ அந்த மாதிரி இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம பிளெண்டிங் மிஷினில் நிறையா ஒட்டி இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப திக்காக இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கே தெரியும். ஓகே, சரி, ஓகே. இப்போது நம்ம அடுத்து நம்ம இதை வேறு பவுலில் மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக கேக்குக்குள்ளே க்ரீம் மாதிரியே தாங்க இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஆனால் இது ஃபுல்லாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோமிங். நம்ம ஆட் பண்ண பொருளோட ஃபோமிங் இது எல்லாமே. அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இப்போது நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போது இது கூட நம்ம தண்ணி அடுத்து ஆட் பண்ண போகிறோம். நான் இன்னமும் சொல்கிறேன், உப்புலாம் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக பிளெண்டிங் போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கையில் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஷாம்பு குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா ஸோ ப்ராசஸிங் மாற்றாதீங்க. ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு ஒயிட் கலரில் நல்ல ஒரு க்ரீமியாக இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக இது க்ரீமியாக வராது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய கலர் வரும், ஒயிட் கலர் வரும். நான் இன்றைக்கி கலரோ
எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனி கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் எடுத்துக்கோங்க. ஃபுட் கலர் எடுத்தாலே போதும் இதுக்கெல்லாம். இப்போது நான் எனக்கு இன்னும் தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணும்போது ஈவனாக உடனே மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்லாம் இல்லை. மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ ஷாம்பு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ எவ்வளோ லிக்யூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும். நல்லா பாருங்கள், கூர்ந்து பாருங்கள். நான் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது இது எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தண்ணியில் கலக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம இது கூட சால்ட்டு சேர்க்கும்போது இது அப்படியே திக்கனிங்காக மாறிடும். இது கூட நீங்கள் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஹைபிஸ்கஸ் ஆட் பண்ணிக்கலாம், கற்றாழை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஷாம்பு மேக்கிங்க்கான ஆட் பண்ணிக்கலாம். இது ஷாம்புக்கான பேஸு. நான் சொல்லி கொடுக்குறது ஒரு திக் ஷாம்புக்கான பேஸ். வெறும் நார்மல் பேஸ் இதே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் வெங்காயம் ஆட் பண்ணுவாங்க, எக் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா ஈவனாக எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நான் இது கூட சால்ட்டு ஆட் பண்ணுறேன். நம்ம சாப்பாட்டுக்கு சேர்க்குற சால்ட்டு கிடையாது, சரிங்களா? நான் இதோட வீடியோவில் எண்டில் நான் கொடுத்துருக்கேன் என்னென்ன நேமு அப்படின்றதெல்லாம். அதில் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு லிக்யூடாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போது நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணும்போது நான் ஸ்பேச்சுலா மட்டும் வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறேன், பிளெண்டிங் போடலை. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக தான் ஆட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு திக்கனிங் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய சால்ட்டை ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே ஆட் பண்ண வேண்டாம். அதிகமாக ஆட் பண்ணாலும் உங்களுடைய திக்கனிங் உடஞ்சிரும். அதனால் மெஷர்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெஷர்மெண்ட்டை மாற்றிடாதீங்க. ஓகே, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி இருந்துச்சு. இந்த சால்ட்டை ஆட் பண்ண உடனேயே எந்த அளவுக்கு திக்காயிருச்சுன்னு மட்டும் பாருங்கள். முதல்ல எப்படி நம்மளுக்கு க்ரீமியாக இருந்ததோ அதே மாதிரி வந்துருச்சு. ஆனால் இது ஃபுல்லாக நிறையா ஃபோமிங் இருக்குது. இது மறுபடியும் சொல்கிறேன், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஷாம்பு. ஓகே, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணால் தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும். பிளெண்டிங் போடாதீங்க. கண்டிப்பாக பிளெண்டிங் போட்டிங்க அப்படின்னா திக்னஸ் அப்படியே உடஞ்சிரும். எந்த ஸ்டேஜில் பிளெண்டிங் போடணும், எந்த ஸ்டேஜில் கையில் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கங்க. ஓகே, இப்போது நம்ம இதுக்கு பிஹெச் டெஸ்ட் பண்ணிடலாம் இல்லையா? ரொம்ப முக்கியம். ஏன்னா ஷாம்புங்கிறனால தலைக்கு நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, ஹேர் ஃபால் ஆகக்கூடாது, இந்த மாதிரி நிறைய இது இருக்கு இல்லையா? அதனால் பிஹெச் ரொம்ப முக்கியம். பொதுவாக ஷாம்பை பொறுத்தளவுக்கு 7 to 8, 9 வரைக்கும் பிஹெச் வச்சுருப்பாங்க. ஆனால் அது ஒரு சில பேருக்கு ஏற்றுக்காது. நம்ம பிஹெச் லெவலில் 5.5 இல்லை 6 கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவும் குவாலிட்டியான ஷாம்பு உங்கள் ஷாம்பு. ஸோ இன்றைக்கி நான் என்ன கொடுக்க போகிறேன் பிஹெச் லெவல், என்னோடய ஷாம்பில் என்ன இருக்குது அப்படின்னா 5.5 தான் பிஹெச் லெவல் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துடலாமா? பிஹெச் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பண்ணி வச்சுருக்க ஷாம்பை அந்த தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகே, தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி விட்டுட்டு இப்போது நம்ம பிஹெச் பேப்பர் எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் போட்டிருந்தோம் அப்படின்னா வச்சோடனே பிஹெச் ஹை ரேஞ்சாக காட்டிடும். நம்ம எதுவுமே ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் நம்ம சேர்க்க கிடையாது.
ரொம்பவும் சூப்பர்வான ஒரு ஷாம்பு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு பிஹெச் நான் டைரெக்டாக காட்டுறேன், எதையும் நான் ஸ்கிப் பண்ணலை, நான் அப்படியே தாங்க காட்டுறேன். ஸோ பாருங்கள் பிஹெச் லெவல் எந்தளவு இருக்குது அப்படின்னு. 5.5ல் தான் இருக்குது. ஓகே, 5.5ல் தான் நம்ம பிஹெச் லெவல் இருக்குது. 6 பாயிண்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான ஷாம்பு ரெடி. ஓகே, இப்போ பிஹெச் டெஸ்ட் பண்ணிட்டோம். இது எந்த அளவுக்கு ஃபோமிங் வருதுன்னு அடுத்து பார்த்துலாமா? ஏன்னா ஷாம்புக்கு ஃபோமிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அந்த ஃபோமிங் இல்லை அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், என்னடா ஃபோமிங் வரலையே அப்படின்னு. நம்ம ஷாம்புக்கு ஃபோமிங் கண்டிப்பாக இருக்கணும். அதை நம்ம இப்போ செக் பண்ணிடலாமா எந்த அளவுக்கு ஃபோமிங் வருதுன்னு? ஓகே, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஷாம்பு எந்த அளவுக்கு நல்ல திக்னஸாக இருக்குது அப்படின்ட்டு தெரியும். ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகே, இப்போது நான் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வர்றேன். எல்லாமே உங்கள் முன்னாடி வச்சு காட்டணும் அப்படின்றனால தான் நான் எல்லாமே இங்கனக்குள்ளேயே வச்சே காட்டுறேன். ஓகே, நல்லாவே செட் ஆயிருச்சு ஷாம்பு. இப்போது அதில் கொஞ்சோண்டு எடுத்து நம்ம ஃபோமிங் செக் பண்ணிடலாம். நான் எவ்வளவு எடுத்திருக்கேன் பாருங்கள், எந்த அளவுக்கு ஃபோம் வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஷாம்பில் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஒரு அருமையான ஃபோமிங் வருது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஷாம்பு மேக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். வீடியோவில் எண்டிங்கில் உங்களோட ஃபார்முலேஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக வேணும். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எதாக இருந்தாலும் பண்ண முடியும். ஸோ எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுங்க. நானும் என்னால் என்னென்ன உங்களுக்கு பண்ணி காட்ட முடியுதோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு கைடன் பண்ணுறேன். ஓகே, ஷாம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு அழகான ஷாம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதில் வேணும் அப்படின்னா கலர் ஆட் பண்ணிக்கலாம், ஃபுட் கலர். நான் இன்றைக்கி பர்ஃப்யூம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க எப்போவுமே. ஏன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா எந்த ஸ்டேஜில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிடும். ஓகே, ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு அதை வச்சு எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஷாம்பு வந்து அழகாக இருக்குது, நல்ல திக்காக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல டவுட்டாக இருக்குது, நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வீடியோவில் கொடுக்குற கிளாஸுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு கைடன் பண்ணிடுவேன். பிஹெச் லெவல் பார்த்துக்கங்க, ஃபோமிங் எந்தளவு இருக்குது, நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணோம் அப்படின்றனால நம்மளுக்கு தண்ணி நல்ல ஒயிட்டாக இருக்குது. கலர் கொடுத்தோம் அப்படின்னா சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஷாம்பு ரெடி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஃபார்முலேஷன் இது. உடனே ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, நம்மளுடைய ஷாம்பு ரெடி. நீங்கள் ஃபார்முலேஷன் நோட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் எண்டில் ஃபார்முலேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ எப்போவுமே முக்கியம் ஃபார்முலேஷனை மாற்றிட்டீங்க கண்டிப்பாக என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னே கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டாவது, இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், எதையும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டுகளை கொடுக்குற மாதிரி லைக் பண்ணுங்கள்.